இன்னைக்கு எங்க வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பு எண்ணெய் ஊத்தியாச்சு. இதா ஒரு மைக் அங்க வச்சிரு அமைக்க வச்சுக்க. தாளிக்க போறோம். சோம்பு, பட்டை, பிரிஞ்சுப்பூ, ஏலக்காய் போட்டு போடு போடு தாளிக்க போறோம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்க போறோம். தக்காளி போடு. நானும் என் மருமகளும் ஒன்னா சமைக்கிறோம். ஆமா, அப்பல ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. வதங்க வேணாமா? இது தக்காளி வதக்கு. நான் மிளகாய் எடுக்கிறேன். ஏய் தக்காளியா போடல. இது வதங்கட்டும்டா, அவசரப்படாதடா. தக்காளி இப்பயே போட்டாலே நல்லா இருக்கு டேஸ்ட். வதங்கவும். உப்பு போடல. உப்பு போடல. ஏய் இருடா. அடுத்து வெள்ளைப்பூடி இஞ்சி போட்டு நல்லா வதக்குறோம். இன்னும் கொஞ்சம் போடு உரப்புக்கு. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதோட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஃபுல்லா தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். ஒரு வதங்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி ஆட் பண்ண போறோம். இது வந்து மட்டன் மசாலா. 1.5 ஸ்பூன் போடுறோம் மட்டன் மசாலா. 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலா. வதங்கிடுச்சா இல்லையால? தக்காளியா போடல. ஏன்டா அரட்டிக்கிட்டு இருக்க? போடா போடுப்பா. தக்காளியை எடுத்து போடுறோம். அப்புறம் இந்தா பாரு எப்படி கொட்டுறாள். இந்த கீழே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. குழம்பு மிளகாத்தூள் அடுத்து இதோட சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கணும். ஏன்னா என் மருமகளுக்கு உரப்பு சேராது. ஆமா, உரப்பே நல்லா திம்பாத. அப்புறம் நல்லா வதங்கிட்டாடா. இன்னும் வதங்கணும்டா. உப்பு போடலடா. உப்பு போட்டல. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுல போதும். இதுல நல்லா தேவைன்னா தான் உப்பு போடணும். தேவை இல்லாட்டி போடக்கூடாது. கத்துல வீடியோ பார்த்து சண்டை கிட்டையும் வந்துடாம அவங்க வாட்டுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கு. உப்பு போட்டியா? உப்பு போட்டாச்சா? போட்டாச்சு. இப்பயே வா. கறியை போட்டுதானமா போடணும். தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. ஆமா, நம்மளை போட்டுக்கிட்டு ரொம்ப போட்டு படுத்து சொல்லிட்டு இருந்தா அப்படி பண்ற. கறிய அடுத்து கறிய போடுறோம். நாட்டுக்கோழிய ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேன்னு போறாங்க. கெட்டியா வைக்கவா தண்ணியா வைக்கவா? கெட்டியா வைக்கவா தண்ணியா? கெட்டியா வைமா. தண்ணியா வச்சு 3 நாள் இழுத்துக்கிட்டு தெரியுதா? தண்ணி ஊத்துவாடா. ஆமா, என்ன கொஞ்சம் ஊத்து. விசில் வைக்கணும்லடா. அதெல்லாம் குடிப்பாள. ஆறு இந்த போலதான் குடிப்பா. பொண்ணு மட்டும்தான் வேணும்னு சொன்னேன். நீங்க தேவையான அளவு தண்ணி. சூப்பை ஊத்திட்டியா? ஊத்தியாச்சு. விசில் போட்டு விடுமா. குழம்பு நல்லா இடுறான். நான் வச்சேன் குழம்பு இதாகட்டும். கொதிக்கட்டும். கொதிக்க திறக்கணும்ல. மூடு மூடிடுவா. விசில் போட்டு 4 விசில் வச்சா போதும். கொதிக்கவே இல்லை.
ஏன் இது திறந்துருக்கோம் முன்னத்தை கொடு. பத்த வைக்கணுமா மறுபடியும்? இந்த நல்லா. ஆனா நாட்டுக்கோழி வாசமே வரலையாமா? வருதுடா. நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் ஊத்துனா உண்டு நல்லா நல்லா கறியெல்லாம் அக்கா போயிடாதா? போயிட்டு போகுது. கரைச்சி குடிப்பியும். இப்படி நாட்டுக்கோழி குழம்பு. அது என்னது? மீன் பொரியல். அது குக்கர்ல. அது சாதம். சாதம். உப்பு இருக்கான்னு பாத்தீங்களா? ஆராய்ச்சும். கூட அந்த பிள்ளைகிட்ட கொடுவே. இப்ப நான் சொல்றேன் பாரு, உப்பு இருக்கா இல்லையாண்டு. சரி வாங்க. அப்புறம் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். உப்பு இல்ல இல்ல இந்தா எனக்கு தெரியும்ல. என்னாலே நீ உப்பு போட்டு கொடுத்தாலும் இல்லைன்னு சொல்லுவாள். நீ எவ்வளவு உப்பு போட்டு கொடுத்தாலும் இல்லைன்னு சொல்லுவாள். போமா எந்த புள்ள பேச கேட்டுக்கிட்டு போமா இப்படி வண்டியம்மா. அவ்வளவு உப்பு தெரியும் எனக்கு அந்த பிள்ளைய பத்தி. நேத்துல அவங்க வீட்டுல எவ்வளவு உப்பு போட்டு வச்சிருந்தாங்க. உப்பு இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. உப்பு வீட்டுல இல்லையா? உப்பு நல்லா வெறுங்கையில உப்பு திம்பால. நல்லா பொழுதுக்கு போடாங்கிட்டு உப்பு சாரட்டும். இந்திய கரைச்சிருவேன் அவ்வளவு கறிய எடுத்துட்டு போய் சாப்பிடணும்ல. சாப்பிடுற ஒரு வீடியோவா சூம் அதுக்கு இங்க எப்படி உட்காந்து திண்டுகிட்டு இருக்கு. என்ன திண்டுகிட்டு இருக்க? பாம்பா? இந்த பிள்ளை பையனு சாகுறாள காயத்ரி. வேலைக்கு என்ன சொல்லுடா? இந்த பிள்ளை கூட்டு வந்துட்டாலே ஒன்னே சொல்லவா? நீ கூட்டு வந்துட்டேன். என்ன சொல்லி தப்பிக்கிறது தெரியல. சொல்லணும். பாத்துருக்க மாட்டாங்கம்மா. ஸ்டேட்டஸ் பாத்துட்டாங்க. நான் தானே போட்டு அனுப்பி விட்டேன். எதுக்கு அமுச்சு விட்ட நீ? தேவையில்லாம அதுக்கு என்ன தெரிந்தல. நீ பேசிட்டு வச்சிட நீ அன்னைக்கே அடுத்த நாள் கூட்டிட்டு வந்துட்டேன். தட்டு புட்டுன்னு மாடியில கல்யாணத்தை வச்சுட்டு வந்துடும். அதனால யாருக்கும் சொல்லல. நீ பெருசா அண்ணமே தான் வைக்க போறோம். ஓடியாண்டாலையும் சொல்லு. அவ்வளோண்ணா அமர்த்துவோமாப்பா? கொதிக்கலைன்றாள் அந்த பிள்ளை. கொதிச்சிருச்சு ஏற்கனவே குக்கர்லயே. இப்ப இந்த கலந்து கிடப்பாரு. எங்க கறி அள்ளிக்காட்டு பெரிய கரண்டியில நல்லா காட்டு. நாட்டுக்கொன்னா அப்படிதான் இருக்கும். இந்த போய் கறியும் தும்பால. நாட்டுக்கொன்னா அப்படிதான் இருக்கும். இல்ல கறியெல்லாம் தனியா வந்துருச்சு. இன்னும் கிண்டு கிண்டு எடுத்துட்டு வரீங்களாமா? சாதத்தை எடுத்துட்டு போ. தட்டு எடுத்துட்டு போடு. நீங்க சாப்பிடறதா உட்காந்துக்க முடியாது. கொஞ்சம் போல கொஞ்சம் கொஞ்சம் போடா. தட்டை போடுறா. இந்த பிள்ளை இது எனக்கு வேணாம். சாப்பிட விடுறா. மண்டை கேக்குறாள. ஆட்டு மண்டையா? கோழி மண்டை.
லைட்டா போதும் தான். ஏய் ஒட்டி வச்சு ஊத்திக்கல. முன்னாடி இழுத்துக்கோ குழம்ப. ஊத்து சும்மா ஊத்து. ஏய் 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 சும்மா பயந்து சும்மா எடுத்து ஊத்து. குறா வெஞ்சல வைக்க கறி எடுத்து வைங்க அவளுக்கு. வரல ஏய் ஏய் ரைடா அந்த போடா கறியை தனியா வைக்கணும். அப்பதா அத கறி போடல குழம்பு இருக்குன்னா. இரு இரு இரு. கோழி குழம்பு இவ்வளவு குழன்னு வைக்கவே கூடாது. சொன்னா கேட்க மாட்டுது. ரசம் மாதிரி வைக்கணும். தண்ணியா வைக்கணுமா? ரசம் மாதிரி வச்சாதான் கோழி சாப்பிட டேஸ்டா இருக்கும். தண்ணியா வச்சா நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கணும் கேட்டுக்கிட்டு வாயில என்ன வச்சுருக்கீங்க? நல்லா இருக்கா குழம்பு? என்ன சொல்றேன்னு குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்காடா? நல்லா இருக்கு. வேற என்ன சொல்லுங்க? இந்தா ஆரம்பிச்சிருச்சுடா. பண்ண வேணாம், நீ சும்மா இப்ப விடுமா. ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுங்க? கோழி குழம்பு எங்க வீட்டுல, மீன் குழம்பு, சிக்கனு வேற. ஏய் மீசமணி வாடா சாப்பிட. ஆமா அவருக்கு ஒரு போன் கூட அடிக்கல பாவம். நாட்டு கோழினா கூப்பிடுவேன் வரண்டா. ஒரு மாசமா சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் அவரை. மீசமணி நாட்டுக்கோழின்னு சொல்லி சுண்டக்கல்ல குழம்பு கொடுத்து. சோற மூடு. மூடவா? அன்னை எடுத்துட்டு வந்து வராது. நாட்டுக்கோழி மாதிரி இல்ல. தண்ணியா வச்சா வெந்தயம் தட்டு. என்னது தட்டா? தண்ணியா வச்சா கோழி டேஸ்ட் தெரியும். அது வாங்கி ஒண்ணு வச்சிருக்கணும். சனிக்கிழமை காசு தரேன்டா. உனக்கு கோழி பிடிக்க தெரியாது. சந்தைங்க போய் பிடிக்க நல்லா ஆகுவால. இங்க அலங்கான ஒரு சந்தை நல்லா ஆகுவால. போடா போ. இந்த முண்டக்கட்டு பயத்துண்டா நான் சோறு சாப்பிடலையாமே வந்தேன். பாவம் ஒரே ஒரு புரி வெறும் புரி திண்டுப்பான். ஏன் சோறு போட்டிருக்கோம் கஞ்சியை குடுறான்னு குடிக்கணுமா? லவ் கடையில நல்லா சாப்பிட்டுறேன். கேட்டாச்சு வேணாம் என்ன சொல்றீங்க? வேணாண்டவன நான் வைக்கிறேன் பாரு. கோழி வாங்கிட்டு வந்து எப்படி வைக்கிறேன் பாரு. மஞ்சடியில் வைக்கணும் தான். என்ன இந்த குழம்பு கோளாறு வைக்க கூடாது. வைக்க சொன்னேன் அதை கேளுங்க. முத என்னவே சொல்றீங்க கோளாறு இல்லைன்னு சொன்னான்னு நீ வைக்கலாம். அவன் தான் நான் சொல்லிட்டேன் காலையிலே தண்ணியா தான் வைக்கிற முடியும். அதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு உட்காந்து இப்ப வந்து பக்கத்துல என்ன வத்த இருந்தேன். என்னைய சொல்றீங்க வேலையெல்லாம் பாத்துடுற. அப்புறம் இப்படி வச்சிருக்குன்ற அவன் சொன்னேன். இப்ப யாரு இங்க அவ்வளவுதான் கொஞ்சம் தானே இருக்கு. சாப்பிட்டு காலி பண்ண முடியாது. எலும்ப கடுற அதுல தெரியட்டும். எலும்பா கடி இந்த பாரு எலும்பு கறியப்பெல்லாம் தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு இருக்காள. பார்த்தா எங்க போட்டேன் கறி எங்க கீழே விட்டுருக்கா? நாட்டுக்கறி என்ன நாட்டுக்கோழிலாம் கறி ரொம்ப வராது. எலும்பு கறியுமா தான் வரும். நம்ம தான் கட்டிச்சு நல்லா சாப்பிடணும். கறி அப்புறம் தின்னு. அவங்க எதையும் எடுத்து வைக்காத. எலும்பு இந்த பொடி எலும்பு மட்டும் இருந்தா எடுத்து போடு. நேத்து அப்படிதான் நுரையீரல் வைக்கிறாங்க. எடுத்து எனக்கு வைக்கிறாங்க. யாரு? எலும்பெல்லாம் கடிச்சா பல்லுக்கு நல்லது. பல்லு உரமாகும். முடிச்சுடு ரைட்டா. சார்ஜர் போடுமா உள்ள? போதும் போதும்.